எப்படி கிறிஸ்தவங்களா நீங்க? நான் வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டேங்க, அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்க, அப்புறம் பாருங்க கணக்கா தசமாலாம் கொடுக்குறேன், சரி அப்புறம் அதனால கிறிஸ்தவங்களா ஆயிட்டீங்களா? இல்ல. இதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால வர வேண்டிய விளைவுகள். சாப்பிட்டா தானே ஏப்பம் வரும். என்ன வரும்? சாப்பிட்டா தானே ஏப்பம் வரும். சாப்பிட்டீங்க அதனால ஏப்பம் வருது. என்ன சாப்பிட்டதுனால வர்ற ஏப்பம். ஏப்பத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது? எடை போடக்கூடாது. ஏப்பத்தை வச்சு வாழ்க்கை இல்லைங்க, சாப்பிட்டதை வச்சு தான் ஏப்பம். நீங்க கொடுக்கறது, ஜெபிக்கிறது, தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதெல்லாம் நல்லது. ஆனால் இது உங்களை கிறிஸ்தவனாக மாற்றாது. இயேசு சிலுவையிலே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிர்வாணமாக நின்று கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி உனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அதுதான் உங்களை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீங்க வந்ததினால தான் காணிக்கை கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, விசேஷமா ஊழியத்தை செய்யறீங்க.